கேட்கணும். வேற கேக்குறேன். வேற சொல்லு பார்க்கலாம். சொல்லட்டுமா தாயே? சொல்லு பார்க்கலாம். குளிக்கின்ற குளத்துல பாண்டவர்கள் குளிக்கின்ற குளத்துல சரி கூர்மையான வசி ஊசி விஷமுள்ள ஊசிகளை நாட்டி வைத்து கொல்ல பாத்தீங்க. ஆமா சரி கொல்ல பார்த்தா அங்க என்ன நடந்துச்சு சொல்லு. சுபாஜம் இந்த சென்னை பட்டணத்தை சேர்ந்து இந்த கௌரி மனோகரன் கௌரி தினகரன் குடும்பத்தில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நமது கிருஷ்ணா தெருக்கூத்து மன்றத்தை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அப்படி பணவளத்தை அன்னார் குடும்பம் எல்லா வளங்களை பெற வேண்டும் என்று திரௌபதி அம்மனை பிரார்த்தனை கிருஷ்ணாவுன்னு கற்பனை. என்ன வேலை செய்தாங்க? பாண்டவர் குளிக்கின்ற குளத்துல கூர்மையான வசி நதி என்று சொல்லக்கூடிய விஷம் கலந்த ஊசிகளை நாட்டி வைத்து இதிலே பாண்டவர்கள் குளித்தால் குளிக்கும் போது அதிலே குத்தி இறந்து விடுவார்கள் என்று செய்தீர்கள். அப்பேற்பட்ட வேலை செய்தாங்க. என்ன நடந்துச்சு சொல்லு பார்க்கலாம். அப்ப கூட அந்த சக்காத்தி மக்கள் சாவல. ஏன் சாவலன்னு கேட்டியா தாயி? என்ன நடந்துச்சு என்ன சாவல சொல்லு. நீங்கள் நாட்டி வைத்திருப்பார் கூர்மையான வசி ஊசி. ஆமா இதிலே பாண்டவர்கள் குதித்தால் இறந்து விடுவார்கள் எண்ணி அவர்களுக்கு மாமாவாக விளங்கக்கூடிய யாரு? கோபாலக்கண்ணன் அமுதா டைலர் சுபாஜம் இன்னும் அடையாளத்தை சென்ற இன்னும் அடையாளத்தில் வாழ்கின்ற அமுதா டைலர் என்று சொல்லக்கூடிய புரட்சிக்காக ரூபாய் 101 புரட்சியாக நடிக்கக்கூடிய பவுன்குமாருக்காக ரூபாய் 101 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். சுபாஜம் அவர் செய்யக்கூடிய தொழில் மேல் மேல் வளர வேண்டும் என்று எல்லாம் அல்ல கிருஷ்ண பரமாத்மனையும் திரௌபதியும் பிரார்த்திக்கிறோம். கிருஷ்ணாவுன்னு கற்பனம் போட்டுனாரு என்ன தாத்தா நம்மோட ஒரு கூட தந்து வச்சுனா நம்ம கூட வாங்கலாம். அவர்கள் மாமாவாக விளங்கக்கூடிய கோபாலக்கண்ணன் பாண்டவர்களை காக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு என்ன செய்தாரு? அந்த நாட்டி வைத்திருக்கிற கசுவ ஊசிகள் பத்தியா அந்த கூர்மைய இடத்திலே கருவண்டாக ரூபம் கொண்டு வசி ஊசி எங்கெல்லாம் இருக்கின்றதோ அதன் மேலே அமர்ந்து கொண்டார். பாண்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று பாண்டவர் 5 பேரும் குலத்துக்கு அருகாமையிலே போட மாட்டியா? இந்த குளத்தில் இறங்கி குளிக்கலாம் என்று நினைத்தால் கருவண்டுகள் இருப்பதை உற்று நோக்கி அறிந்தார் பீமராஜி. அப்பொழுது நாம் இந்த குளத்திலே அந்த கருவண்டு மீது குதித்து ஏதாவது ஆபத்து நேரும் என்று கருவண்டுகள் இல்லாத இடத்தில் தாண்டி குதித்து ஆண்டவர்கள் உயிர் பிழைத்தார்கள். அப்படி உயிர் பிழைத்து என்ன செய்தார்கள்? இப்படி உயிர் பிழைத்தால் அவர்கள் இறக்கவில்லை என்று இன்னொரு வேலை செய்து நீங்க என்ன செய்தீங்க? வேலை செய்தோம் உன் கணவர் துரியோதன உன்னுடைய கணவருக்கு மாமாவாக விளங்கக்கூடிய
யாரு? எங்க சித்தப்பா ஜகுனி. உங்க சத்தப்பா சித்தப்பா ஜகுனி ராஜனை விடுத்து கர்ணன் துச்சாதனன் இவங்க 4 பேரும் ஆலோசனை பண்ணி ஆலோசனை செய்து அவர்கள் பாண்டவர்கள் உண்ணக்கூடிய உணவிலே கொடிய விஷமுள்ள விஷத்தை கலந்து பாண்டவர்கள் இந்த சாதத்தை அருந்தினார் இறந்து விடுவார்கள் என்று எண்ணம் திட்டம் தீட்டி பாண்டவர்களுக்கு கொடுத்தீங்க. அந்த வண்டி சாதத்தை யார் அறிந்தது? பீமராஜ் ஒருவரே வண்டி சாதத்தையும் மாறி உண்டார். விஷம் தலைக்கு யாரு? அவர் என்ன ஆனது? விஷம் தலைக்கியாரி மதி மயக்கமுற்று பீமராஜ் செத்து இந்த மண்ணில் சாய்ந்தார். உண்மைதான். அப்படிதான் நானும் நினைச்சுக்கிறேன். ஆனாங்க பீம சாகலி. அங்க என்ன நடந்தது அதை சொல்லி பார்க்கலாம். பாண்டவர்களை காக்க வேண்டும் என்று காக்கும் கடவுளாகிய பாண்டவர்களுக்கு மாமா கோபாலக்கண்ணன் என்ன செய்தார்? ஆயன் செய்த மண்ணி அப்படி மாமா விளங்கக்கூடிய கோபாலக்கண்ணன் செய்த மந்திரத்தினாலே செத்திருந்த பீமராஜி மலை போன்று எழுந்து நிற்க உன்னுடைய கணவரும் நீங்களும் வாய்மலை ஓத்துமலை வாய்மலை ஓத்துமலை வாய்மலை ஓத்துமலை இந்த தெரு பார்த்து வாங்க தாய். வாலி ஓத்துல அச்சுக்கிட்டு பார்த்துட்டு பயந்து ஓடுனீங்களா? உண்மைதானே? உண்மைதான். இதெல்லாம் அத்தனை நாட்டுக்கு எத்தனை தெரியும். இன்னொரு வேலை செய்தால் என்ன வேலை சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இது எதிரியும் வீடு வைக்க முடியல. பாண்டவரை இதுலயே கண்டிப்பாக ஈடு அளிக்க முடியும். வந்து கடைசியா இன்னொரு வேலை செய்தோம். பாண்டவர்கள் படுக்கக்கூடிய அறையிலே கொடிய விஷமுள்ள அப்பத்தாறு நாட்டுக்கு அதிபதி படுக்கின்ற அறையிலே பாம்புகள் கொடிய விஷமுள்ள நாகத்தை விட்டு இந்த பாம்புகள் பாண்டவரை கடுத்திருந்தவர்களால் எண்ணி பாம்புகளை விட்டீங்க. பாண்டவர் எப்படியாவது ஈடடிக்க வைப்பதற்காக எத்தனையோ சூழ்ச்சி செய்தோம். பாண்டவரை சாகடிக்க முடியும். கடைசியா படிக்கின்ற பாய்களை விஷமுள்ள பாம்புகளை விட்டு கடிக்க செய்தோம். இடத்துல 10,000 ரூபாய் கொடுத்த பாம்பு பிடிச்சாரு சொல்லி என்ன செய்தோம்? என்ன தனி பாம்பா பிடிச்சாந்து விட்டு கங்காரு தனி பாம்பு கடிக்கும் போட்டு ஓடி போறா கடிக்காதா? அப்படி படிக்கின்ற பாய்களை பாம்புகளை கடிக்க செய்தோம். இந்த பாம்புகள் எல்லாம் என்ன செய்தது? பீமராஜி கன்று சென்று கடிக்க அப்ப பீமராஜி மூட்டை பூச்சி நசுக்குவது போல் நசுக்கி அந்த பாம்புகளை எல்லாம் உருண்டு பிறந்தே சாகடித்து விட்டார். அதுலயோ பாண்டவர் உயிர் பிழைத்து சாகடிக்க முடியல. இன்னொரு வேலை செய்த கடைசியாக சொல்லி பார்க்கலாம். இப்படியும் ஈடடிக்க முடியவில்லை என்று பெரிய வேலை செஞ்சீங்க. என்ன வேலை சொல்லி பார்க்கலாம். என்ன செஞ்சீங்க? சூதி
அழகான ஒரு மண்டபம் கட்டி சரி பாண்டவர் 5 திரௌபதி ஒன்று 6 பேரை மனவழைத்து வைத்து லகுவாக 4 தம்பிமார்களையும் ஆமா ஒரு அறையில் அனுப்பி வைத்து விட்டு உண்மைதான் பிறகு அவர்கள் 4 பேருக்கு மூத்தவராக விளங்கக்கூடிய தர்மபுத்திர மகாராஜி அன்னவரை மட்டும் சூதுமணியில் அமர்த்தனீங்க. உன்னுடைய சித்தப்பாவான அருளாளலாம் எதிரில் யார் தெரியுமா பகடை யாரு யாரு உன்னுடைய சித்தப்பா ஜகுனிராஜன். ஓஹோ இருவரும் பாசிகை ஆட ஆமா அந்த இடத்திலே அந்த இடத்துல என்ன பாண்டவர்கள் நாடு நகர் ஆனை யானை பண்டி பண்டாரம் உப்பு சட்டி வருவாடு பாண்டவர்கள் இடத்திலிருந்து உன்னுடைய கணவனாக பறித்துக் கொண்டார். சரி இதோடு விடக்கூடாது என்று கடைசியா பாண்டவர் 5 பேரையும் ஆட்டத்தில் வைத்து தோற்றார்கள். பிறகு தேவியாக விளங்கக்கூடிய திரௌபதியும் அந்த ஆட்டத்தில் வைத்து பாண்டவர்கள் தோற்றார்கள். அப்பொழுது உன்னுடைய அவமானம் தாங்க முடியாது சாவு வாங்கத்தான் பேர் வேலை செய்தோம். என்ன செய்தார் தெரியுமா? செய்தாரு அடிமையாக கொண்ட அந்த திரௌபதியை ஆமா என்ன செய்தார்? உன்னுடைய கணவனுக்கு தம்பி துச்சாதனை விடுத்து கொய்ந்தனா துச்சாதன என்ன செய்தார் சொல்லு பார்க்கலாம். சிகண்டி என்ற ஆயுதத்தை கடத்திலே கொடுத்து திரௌபதி இந்த 60,000 அஸ்தினாபுரத்து வீதியிலே மண்ணால ஏத்துவார் என்று கட்டளை போட்டார். தாயி கட்டளை போடல கட்டளை இட்டார். அதன்படியே துச்சாதனன் புறப்பட்டு அந்த திரௌபதியை கூந்தலில் பற்றி 60,000 மாமியார் அப்படி இழுத்து வந்து அம்பலமான மணிமேகலை ஏற்றி வஸ்திரமான பங்கம் செய்தார்கள். எதுக்கு தெரியுமா பேர்பட்ட வேலை செய்தோம்? பாண்டவர் எப்படியாவது ஈடடிக்க வேண்டும். எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்து சாக முடியல. சரி சேலையை கலந்தவனால் அந்த அவமானம் தாங்க முடியாமல் பாண்டவர்கள் தனக்குத்தானே மாண்டு விடுவார்கள் என்று அப்பர் அப்பேற்பட்ட வேலை செய்தோம். அப்பொழுது பாண்டவர்கள் வஸ்திரமான பங்கம் உன்னுடைய சேலையை கலம்படுது. அண்ணா காக்க வர வேண்டும், கோபால கண்ணா காக்க வர வேண்டும், என் மானத்தை காப்பாய் அண்ணா என்று அண்ணாவை குறித்து இரு கடங்களை மேலே குளித்து கேட்க கோபால கண்ணன் ஆனவர் மறைவிடமாக நின்று பாலா திகிலளித்து மானத்தை காத்தார். அப்படி காட்டு என்ன செய்தாங்க அவங்க? அது மட்டும் இல்ல தாய், அந்த பாண்டவர்கள் பெருத்த சபையில இன்னும் ஒண்ணு செய்தார்கள். என்ன சொல்ல பார்க்கலாம். இந்த சூதாட்டத்தில் இழந்த நாட்டை மீண்டும் பெறுவதாக இருந்தால் 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதவாசம் என்று சொல்லி நாடகம் 13 கழித்து வந்தால் நாடு கொடுப்பதாக பெரியோர்கள் முன்னிலையில் ஒரு முச்சலிக பத்திரம் எழுதி என்று மைவில்லாத அசாத்தாமா கரத்தில் கொடுத்து பாண்டவர்கள் கானகம் சென்றார்கள். அப்படி கானகம் செல்லும் பொழுது என்ன செய்தார்கள்? வெறுமனியாக போகவில்லை. எப்படி செய்தார்கள்? ஆளுக்கு ஒரு சபதம் செய்தார்கள். அந்த அம்மனம் சபதம் செய்தது எப்படி? பாராசாபைதான் இந்த பாரா சபையிலே இந்த நான் விரித்த இந்த கூந்தலை என்னை இழுத்து வந்தவனியம் இழுத்து வர சொன்னவனியம் 18 நாள் யுத்தம் ஏற்படுத்தி யுத்தத்திலே 18வது நாள் யுத்தத்திலே என்னை துடை மீது அமர சொன்னான் பார். அந்த பாவி துடையின் மீது என் நாளுடைய கதையினால் அடித்து அதன் வழியாக உயிர் பிரிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சபதத்தை இந்த கூந்தலை முடிப்பேன் என்று பெருத்த சபதம் செய்து அந்த அம்மனாகப்பட்டது கானகம் சென்றிருக்கிறார்கள். கானகம் சென்ற பாண்டவர்கள் 13 கைத்து நாட்டுக்கு வருவார்களா, நாடு கேட்பார்களா? இப்போ இது சொன்னது மொத்தமே நடந்து முடி போய்விட்டது. எத்தனை பேருக்குமே தெரியும். பாண்டவர்கள் காட்டுக்கு சென்றவர்கள் மீண்டும் வந்து நாட்டை கேட்பார்களா அல்லது நாட்டை ஆள்வார்களா என்று சொல்லி பார்க்கலாமா? சரி, பாண்டவர்கள் மீண்டும் வந்து நாட்டை ஆள்வார்களா என்ற விளக்கம் சொல்லி பிறந்தாய். ஓராண்டு அஜ்ஞாதவாசத்தை 5 உருவாக மாறி அஜ்ஞாதவாசமும் கழிப்பார்கள். 13 கழித்து நாட்டிற்கு வந்து உன்னுடைய கணவனிடத்தில் நாடு கேட்பார்கள். அப்படியா? உன்னுடைய கணவராகப்பட்டவரிடத்துல நாடு கேட்பதற்காக யார் வருவாங்க தெரியுமா? யார் வருவாங்க? பாண்டவர்களுக்கு மாமாவாக விளங்கக்கூடிய கோபாலக்கண்ணன் தூதாக வருவார். உன் கணவனிடத்தில் நாடு கேட்பார். உன்னுடைய கணவரோ
நாடு கொடேன் ஈக்கால் அமர இடம் கொடுக்க மாட்டேன் அதான பார்த்தா அப்படி என்று உன்னுடைய கணவர் உரைப்பார். சரி அது மட்டுமில்ல தாயி, அந்த இடத்திலே அப்படி ஏ, நாடு கொடுக்கவில்லை என்றால் சரி இங்கு 18 நாள் யுத்தம் ஏற்படட்டும். சரி. யுத்தத்திலே யார் யாரை வெல்கிறார்களோ அவர்களை நாடு ஆளட்டும் என்று கையெழுந்தி கொடு என்று கோபாலக்கண்ணன் கேட்க உன்னுடைய கணவர் கையெழுந்தி கொடுப்பார். இருடா இருமாமா